சார் வணக்கம். ஐம் ஆனந்த் அண்ட் திஸ் இஸ் மை வைஃப். ஹாய் சார், சொல்லுங்கள். ஆல்மோஸ்ட் ஒரு 6 months-ஆவே 2 பேருக்குள்ள தேவையில்லாமல் சண்டைகள் வந்துட்டே இருக்கு. நீங்கள் சொல்லுங்கள் மேடம். சண்டை தான், அதுக்கு காரணமும் அவர் தான். என்ன ராணி மாதிரி வச்சு பார்த்துக்கிறேன்னு சொன்னாரு. ஆனா அவர் எப்படி ஆக்கி வச்சிருக்காரு பாத்தீங்களா? எப்ப பார்த்தாலும் வேலை, என்ன கண்டுக்கிறதே இல்லை. நீயே கல்யாணம் பண்ணிக்க வேண்டியதானே, என்ன எதுக்கு சார் கல்யாணம் பண்ணிக்கணும்? கேளுங்க. உங்ககிட்ட நான் ஒரு சின்ன கேள்வி கேட்கட்டுமா? உன்னை உள்ளங்கையில் வச்சு தாங்குறேன், உங்கள் அப்பாவோட நான் நல்லா பார்த்துப்பேன், உன்னை ராணி மாதிரி வச்சுப்பேன்னு எல்லா ஆண்களும் சொல்கிறாங்க. ஆனால் அதே விஷயத்த ஏன் பெண்கள் ஆண்கள்கிட்ட கேட்கறது இல்லை? உனக்கு சம்பளம் எவ்வளோ, நல்ல வேலையில் இருக்கியா, இஎம்ஐ இருக்கா, சொந்த வீடு இருக்கா, கார் இருக்கா, இது மாதிரியான விஷயங்கள் மட்டும் ரொம்ப அதிகமாக நம்ம கேர்ஃபுல்லாக தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறோம் இல்லையா? இந்த காலகட்டத்திலையும் பெண்கள் வேலைக்கு போகாமல் வீட்டில் பார்த்துக்கலாம். ஆனால் ஒரு ஆண் வேலைக்கு போகாமல் இருந்தால் அதை இந்த சமுதாயமோ ஏன் அவங்க மனைவியை கூட பெரும்பாலான வீடுகளில் ஏற்றுக்க மாட்டாங்க. குழந்தை பிறந்ததுக்கு அப்புறமா அந்த குழந்தையோட அதிகமாக ஸ்பெண்ட் பண்ணணும்னு நினச்சா கூட அவனுக்கு அது பண்ண முடியாது. இஎம்ஐ கட்டணுமே, குழந்தைய பெற்றுக்கிட்டா மட்டும் போதுமா, உங்களோட பொறுப்பு அதில் என்ன இருக்குது, கொஞ்சமாவது பார்த்துக்கணும்னு நினைக்கிறீங்களான்னு கேள்வி மட்டும் அவங்களுக்கு வந்துகிட்டே இருக்கும். இது எல்லாத்தையும் தூக்கி எரிஞ்சிட்டு தன்னால் முடியல அப்படின்றத மனசு விட்டு அழணும்னு நினைப்பான். இதை கூட உன்னால் ஹேண்டில் பண்ண முடியாதா, அந்த அளவு கூடவா தைரியம் இல்லைன்னு சொல்லிட்டு இந்த சமுதாயமும் ஏன் அவனோட மனைவி கூட அவனை கேட்டுகிட்டே இருப்பாங்க. ஆண்களுக்கு பொதுவாக தைரியம் இல்லாமல் இருக்கிறது இல்லை. ஆனால் இப்போ முன்னாடி கேட்டிங்களே, ராணி மாதிரி பார்த்துப்பேன்னு சொன்னார்ல, அதை செய்ய முடியாமல் போயிருமோன்ற பயம் ஒருத்தருக்கு இருந்துகிட்டே இருக்கும். அதனாலவே அந்த ஆண் ஓடிக்கிட்டே இருப்பான். இவ்வளோ கஷ்டங்களையும் மனசார ஏற்றுக்கிட்டு அவனோட அழுகை கூட வெளியே காட்டாமல் உங்களுக்காகவே வாழக்கூடிய ஒரு ஆணை மதிச்சு பாருங்கள், உங்கள் வாழ்க்கை சொர்க்கமாக மாறிடும். உங்களோட வேர்த்து புரிஞ்சுக்காம இவ்வளோ நாள் நான் கஷ்டப்படுத்திட்டேன். நான் டாக்டர் அர்த்தநாரி மாணிவாசகம், உங்கள் மண்டல மருத்துவர். ஹேவ் அ ஹாப்பி லைஃப்.